ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான அன்அபிஷியல் ஓட்டிங்க பார்க்க போகிறோம். 11th வீக்கான ஃபர்ஸ்ட் டேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10 வாரம் கடந்து போயிட்டும். இது 11வது வாரத்தில் அடி எடுத்து வச்சிருக்கும். ஸோ இன்னும் 4 வாரங்கள் தான் இருக்குது. பட் ஆனால் இது வரைக்குமே யார் டைட்டில் வின்னர் ஆவான்றது ஃபுல் ஃப்ளெஜாக தெரில. ஒரு 80% பீப்புள்ஸ் கானா வினோத் அவர்கள் சொல்கிறாங்க. சில பேர் திவ்யாவை சொல்கிறாங்க, சில பேர் பார்வை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க தவிர இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி யாருன்னு நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அப்படி யாருன்னு தோணுதோ அவங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார், ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே. ஸோ இது மொத்தம் இந்த லிஸ்ட்டில் 11 பேர்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ 11 பேர் யாருன்ற முதல்ல பார்த்துடலாம். ஸோ திவ்யா, பாரு, கமருதீன், சபரி, ஆரோரா, சாண்ட்ரா, கனி, எஃப்ஜே, சுபிக்ஷா, அமித் மற்றும் ஆதிரை. ஸோ மொத்தம் 11 பேர் இதில் வந்திருக்காங்க. ஓப்பன் நாமினேஷன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சா நல்லா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது திவ்யா அவர்கள்லாம் இருக்காங்க. திவ்யாவோட ஓட்டிங் 3890 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 20% எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கானா வினோத்துக்கு நாமினேஷன் வந்திருந்தாருன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். அப்படியே வெளில போக மாட்டார். பட் அவர் வந்திருந்தாருன்னா லாஸ்ட் டைம் 2,10,000 ஓட்டுக்கிட்ட வாங்கிட்டு இருந்தார். ஸோ இந்த அளவுக்கு ஓட்டு இந்த வாரம் யாராவது வாங்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி திவ்யாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திவ்யாவுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. பட் இப்போ அவங்களோட கேம் கொஞ்சம் மாறுது. கொஞ்சம் அவங்க பேசுறது கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேலையாக பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. பட் ஒரே பாயிண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக வைக்காம கொஞ்சம் பார்த்து விளையாடினா நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 2வது இடத்துல நம்ம பார்வை இருக்காங்க. பார்வோட ஓட்டிங் 3090 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% எடுத்திருக்காங்க. ஸோ பாரு என்ன சொல்கிறதுனா பிக் பாஸ் தூக்குறத பாருதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தவிர்த்து அவங்க நல்ல ஒரு பிளேயர். எப்படி சொல்கிறேன்னா நல்ல ஒரு பிளான் இருக்கும், என்னென்ன பண்ணணும், அடுத்த என்ன வரும், என்னென்ன இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபர். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேஷன் பற்றி நிறைய இது ஷேர் பண்ணுறது, ஸோ நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறது, ஸோ பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்காமல் இருக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் நிறைய மக்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காம தான் போகுது. பட் ஓப்பனாக சொல்லி ஒரு நல்ல பிளேயர். பட் அது அவங்க மாற்ற வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இன்னும் 4 வாரம் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க தெரியல.